வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் மார்ச் 19 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம கார்த்தி வந்துட்டு சாமுண்டீஸ்வரியை காப்பாற்றும் போது என்ன நடந்துருச்சு அப்படின்னா, அந்த நர்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்க்க வந்திருக்காங்க. அப்போ அந்த நர்ஸ் வந்து ரவுடிங்க கிட்ட சமத்தியாக வாங்கிட்டாங்க தலையில. இதனால அவங்க மயக்கம் மட்டும் கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்ததோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி. முக்கியமான ஆதாரத்துக்கே இப்படி தலையில அடிபட்டு போச்சு, நம்ம இவங்களை எப்படி கூட்டிட்டு போக முடியும், இவங்களை உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அதே நேரத்துல அந்த ரவுடிங்க மறுபடியும் நம்ம சாமுண்டீஸ்வரியை கடத்தி தூக்கிட்டு போயிட்டாங்க. இதை பார்த்ததோட நம்ம கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி. சே, இவங்களை காப்பாற்ற வந்துட்டு இவங்களுக்கு இப்படி ஆயிருச்சு அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அப்புறமா அந்த பொண்ணு நர்ஸை தூக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போறாரு கார்த்தி. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரியை வந்து அந்த ரவுடிங்க கார்ல தூக்கிக்கிறாங்க. அப்ப அவனுங்க நேரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க. சிவனாண்டி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கடா, எதுக்குடா ஃபோன் பண்ணீங்க? அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, அண்ணா இங்க ஒருத்தன் சாமுண்டீஸ்வரியை காப்பாத்துறதுக்கு வந்துட்டான். எப்படியோ அவங்கிட்டேருந்து நேக்கா நாங்கள் தப்பிச்சு வந்துட்டோம். இப்போ இந்த சாமுண்டீஸ்வரியை காரில் தானே வச்சுட்டு இருக்கோம். வேற எங்கேயாவது கொண்டு போய் கட்டி போடணும். சிவனாண்டி சொல்றாரு, இங்கே பாரு, அது கண்டிப்பாக அந்த டிரைவர் பையன் ராஜாவாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இக்காரணம் முன்னிட்டும் அவங்கிட்ட சாமுண்டீஸ்வரியை விட்டுறாதீங்க. இது கேட்டதோட அந்த ரவுடிங்க சொல்றாங்க, அண்ணா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, டேய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோட்டை விட்டுறாதீங்க. ஏன்னா அவன் சாதாரண ஆள் கிடையாது, அவன் சரியான யமகாதகம். அதனால கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. இது கேட்டதோட அந்த ரவுடிகளும் சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு திரும்பி சாமுண்டீஸ்வரியை பார்த்தா காருக்குள்ள சாமுண்டீஸ்வரியை காணும். அதை பார்த்ததோட அந்த ரவுடிகளுக்கு ரொம்ப அதிர்ச்சி. டேய் இங்க தானடா அவ இருந்தா, எங்கடா போனீங்க? அப்ப அந்த ரவுடி சொல்றான், அந்த லேடி மயக்கம் போட்டு கடந்துச்சுன்னா அதனால கொஞ்சம் டீ குடிச்சிட்டு வரலான்னு பக்கத்துல போனேன், அதுக்குள்ளேயும் எங்கேயோ தப்பிச்சு ஓடிட்டாளா? அதுக்கு அந்த ரவுடி சொல்றான், டேய் உங்ககிட்ட எந்த வேலையை தாண்டா உருப்படியா கொடுக்கறது? சரி, அந்த பொம்பளை அங்க சுத்தி இங்க சுத்தி அந்த மண்டபம் பக்கத்துல தான் போவா, அவளை எப்படியாவது பிடிச்சிடலாம் வாங்கடா. அண்ணன் இப்பதான் சொன்னாரு, அந்த சாமுண்டீஸ்வரி சரியான யமகாதகி, தப்பிச்சு போறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு இப்பதான் அண்ணன் சொன்னாரு. அதுக்குள்ளேயும் இப்படி ஆகிருச்சு. சரிவா, அண்ணன் கிட்ட திட்டு வாங்காம அதுக்குள்ளேயும் அந்த சாமுண்டீஸ்வரியை கண்டுபிடிக்கணும். வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சாமுண்டீஸ்வரியை பிடிக்கிறதுக்காக போறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆட்டோ தெரியுது. டக்குன்னு அந்த ஆட்டோவை நிப்பாட்டி சாமுண்டீஸ்வரி ஆட்டோவில் ஏறுறாங்க. ஆட்டோவில் ஏறிட்டு நேரா மண்டபத்துக்கு கிளம்புறாங்க. போயிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகிறதுன்னா ஆட்டோ ரிப்பேர் ஆகிறது. இதனால ஆட்டோவை டக்குன்னு ஆட்டோக்காரர் நிப்பாட்டிடுறாரு. சாமுண்டீஸ்வரி ஆட்டோ விட்டு இறங்கி, ஏன்னு என்னாச்சு? அவர் சொல்றாரு, அம்மா என்னன்னு தெரியலம்மா, காலையிலேருந்து ஆட்டோ இப்படிதான் மக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னண்ணா இப்படி சொல்றீங்க, ஸ்டார்ட் ஆகுமா இல்லையா? அவர் சொல்றாரு, ஏம்மா இது ஸ்டார்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா, நீ வேற ஆட்டோ பிடிச்சிட்டு போய்க்கம்மா. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. சே, என்ன இது, இவர் கடைசி நேரத்துல இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி கோவமா அந்த இடத்துல இருந்து நடந்து வேகமா போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியை அந்த பொண்ணு நர்ஸை கொண்டுகிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போறாரு. நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு கொண்டு போய் அந்த நர்ஸை வந்து அட்மிட் பண்றாங்க. அப்ப அந்த டாக்டர் வந்துட்டு நேராக கார்த்திகிட்ட, ஏப்பா இந்த பொண்ணுக்கு என்னப்பா ஆச்சு, தலையில பயங்கரமா அடிபட்டிருக்கு, நிறைய ரத்தம் வருது. கார்த்தி சொல்றாரு, சார் நான் இது மாதிரி ஒரு முக்கியமான இடத்துக்கு போகும் பொழுது ஒரு ரவுடிங்க வந்துட்டு இந்த பொண்ணை அடிச்சிட்டானுங்க, அதான் காப்பாத்தி கொண்டுட்டு வந்தேன், சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. டாக்டர் சொல்றாரு, இங்க பாருப்பா, இதெல்லாம் போலீஸ் கேஸு, இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம், அதனால இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போப்பா. கார்த்தி சொல்றாரு, சார் இந்த பொண்ணு ரொம்ப பாவம் சார், தயவு செஞ்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. என்னோட நம்பிக்கையில வந்துச்சு, கடைசியில் என்னாலேயே இந்த பொண்ணுக்கு ஆபத்து வந்துருச்சு சார், ப்ளீஸ் சார் இந்த பொண்ணை காப்பாத்துங்க சார். கேட்டதோட டாக்டர் சொல்றாரு, சரி உன்னை பார்க்கவும் நல்ல பிள்ளை மாதிரி தான் இருக்கு, சரி இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸை கூட்டிட்டு போயிட்டு தலைக்கு கட்டு போட்டு விடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி டயத்தை பார்க்குறாரு. டயத்தை பார்த்ததோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி. இன்னொரு பக்கம் அந்த சந்திரா சொன்னதோட மகேஷ் ரேவதியோட கழுத்துல தாலியை கட்ட போறாரு. அப்ப ரேவதி டக்குன்னு மகேஷை தடுக்கிறாங்க. ஒரு நிமிஷம் பொறுங்க மகேஷ். மகேஷ் சொல்றாங்க, ஏன் ரேவதி என்னாச்சு? சந்திரா கேக்குறாங்க, ரேவதி என்னம்மா இப்படி தாலி கட்ட போற நேரத்துல வேணான்னு சொல்ற? மாயா கேக்குறாங்க, ஆமா ரேவதி, என்ன ரேவதி இதெல்லாம்? அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க,
என்னதான் நீங்க எல்லாரும் சொன்னாலும் என்னால கண்டிப்பா அம்மா இல்லாம இந்த கல்யாணத்தை ஒத்துக்க முடியாது. அம்மா எனக்கு ரொம்ப முக்கியம். பெத்த தாய் இல்லாம இந்த கல்யாணத்தை எப்படி நடத்த முடியும்? அம்மா எல்லார லைஃப்லயும் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும்ல. திடீர்னு அம்மா இல்லாம என்னோட கல்யாணத்தை நடத்துறது அப்படின்னா எப்படி முடியும்? அப்ப ரோகிணி சொல்றாங்க, ஆமா சித்தி, ரேவதி சொல்றது உண்மைதான். திடீர்னு அம்மா இல்லாம ரேவதியோட கல்யாணத்தை நடத்துறது எங்களுக்கு சரியா படல. அப்ப ராஜேஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஆமா, இது மாதிரி ரேவதி சொல்றது உண்மைதான். பெத்த தாய் இல்லாம எப்படி இந்த கல்யாணத்தை நடத்த முடியும்? அதனால தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க. இது மாதிரி சாமுண்டீஸ்வரி வந்துடட்டும். ரேவதியோட அப்பா கூட எங்க போனாங்கன்னு தெரியல. அவங்க வந்ததோட இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம். இதை கேட்டதோட ரோகிணி சொல்றாங்க, ஆமா சித்தி, அம்மா வந்துடட்டும். அப்ப ஐயர் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. அதனால அதுக்குள்ள இந்த கல்யாணத்தை நடத்தி ஆகணுமா? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஐயரே, அதான் 15 நிமிஷம் இருக்குல்ல, அம்மா கண்டிப்பா வந்துருவாங்க, வெயிட் பண்ணுவோம். இது கேட்டதோட அந்த சந்திராவும் சரி அப்படின்னு சொல்ல, நம்ம மாயா நேரா சந்திராட்ட, என்ன இது புது பிரச்சனையா இருக்கு, தேவையில்லாம இந்த ரேவதி இப்படி பேசுவான்னு நான் எதிர்பார்க்கல. நான் சொல்றதுக்கெல்லாம் அவ தலையாட்டுவான்னு நினைச்சேன். கடைசியில என் பேச்சுக்கே கட்டுப்பட மாட்டேங்கிறா. அதுக்கு அந்த மாயா சொல்றாங்க, அந்த வீட்டுல அவ்வளவுதான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட், அது கூட உங்களுக்கு தெரியலையா? இது கேட்டதும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க சந்திரா. இத்தனை நாளும் அந்த வீட்டுல நான் செல்லா காசாதான் இருந்திருக்கேன். அப்ப மாயா சொல்றாங்க, அது இப்பதான் உங்களுக்கு தெரியுதா? அப்ப சந்திரா நேரா மாயாவை பார்த்து, என்ன கிண்டல் பண்றியா? அப்ப சந்திரா சொன்னதை கேட்டுட்டு மாயா சொல்றாங்க, சேச்சே, உங்களை போய் கிண்டல் பண்ணுவேனா? இன்னைக்கு நாங்க இந்த வீட்டுக்குள்ள வரப்போறதுக்கு காரணமா இருக்க போறதே நீங்க தான். உங்களை கிண்டல் பண்ணுவோமா? இங்க பாருங்க, எப்படியும் 15 நிமிஷத்துக்குள்ள சாமுண்டீஸ்வரி வரதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதனால நம்ம இந்த கல்யாணத்தை எந்தவித பிரச்சனையும் இல்லாம நடத்திடலாம். அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதோட சந்திராவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா அந்த ரவுடிங்க நேரா மண்டபத்தோட வாசல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்ப அந்த சாமுண்டீஸ்வரி வருவாங்க, அவங்கள கடத்தலாம் அப்படிங்கறதுக்காக நின்றுகிட்டு இருக்காங்க. சிவனாண்டிக்கு இன்னும் சாமுண்டீஸ்வரி தப்பிச்சு போன விஷயம் தெரியாது. நம்ம கார்த்தி அந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணுக்கு சீக்கிரம் உடம்பு சரியாகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம மயில்வாகனம் பரமேஸ்வரி இதையெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகி இருக்காங்க. ஜஸ்ட் மிஸ்ல அந்த ரேவதி தப்பிச்சிருக்கா. இல்லைன்னா அந்த மகேஷ் இன்னொரு ரேவதியோட கழுத்துல தாலி கட்டி இருப்பான். அப்புறம் சந்திரா சொல்றாங்க, ரேவதி, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு இந்த நல்ல நேரம் போறதுக்கு. இங்க பாருமா, அக்கா கண்டிப்பா வந்ததோட நான் அவகிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிறேன். இத்தனை நாளும் இந்த கல்யாணத்துக்காக தானே அக்கா அவ்வளவு கஷ்டப்பட்டா. திடீர்னு நீ இப்படி எல்லாம் பேசுறது நல்லது இல்லம்மா. இங்க பாரு, நீ இந்த கல்யாணத்தை ஒத்துக்கமா. ஏற்கனவே இந்த கல்யாணத்தை எப்படியெல்லாம் நிப்பாட்டணும் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீ இடம் கொடுக்கற மாதிரி ஆகிரும். அதனால சொல்றது கேளு, இந்த கல்யாணத்தை நடத்தலாம், அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். அப்போ நம்ம ரேவதி அமைதியா இருக்க. மாயா நேரா மகேஷ பார்த்து லைட்டா கண் காட்ட. அப்ப மகேஷ் நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி, நம்ம 2 பேருமே ஹாப்பியா இருக்கணும். இது மாதிரி எந்தவித பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஏற்கனவே அந்த டிரைவர் ராஜாவை பத்தி உனக்கு தெரியும். அவன் உன்னை கல்யாணம் பண்றதுக்காக ஏதோ ஒரு வகையில முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அதனால தயவு செஞ்சு சொல்றது கேளு. அவனுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்க கூடாது. நம்மளோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொன்னதோட நம்ம ரேவதி அமைதியா இருந்ததோட நம்ம ஐயர் சொல்றாரு, சரி கெட்டி மேளம் அப்படின்னு சொன்னதோட கெட்டி மேளம் அடிக்கிறாங்க. அப்ப அந்த மகேஷ் ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போறாரு. அப்ப டக்குன்னு நம்ம ரேவதி மகேஷோட கையை பிடிச்சு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு டக்குன்னு ரேவதி அந்த மன மேடையிலேருந்து எந்திரிக்கிறாங்க. இத பார்த்துட்டு சந்திரா அதிர்ச்சியாகி, ரேவதி, என்ன மட மேடையிலேருந்து எந்திரிக்கிற, இதெல்லாம் தப்புமா? ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, நீங்க என்னதான் சொன்னாலும் அம்மா இல்லாத இடத்துல ஏன் கல்யாணம் நடக்க கூடாது? ரோகிணி சொல்றாங்க, ஆமா ரேவதி, அம்மா கண்டிப்பா இந்த இடத்துல இருக்கணும். அம்மா இல்லாம எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்? கண்டிப்பா அம்மா இல்லாம இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அப்ப சந்திரா நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி அப்படின்னு சொல்ல, அப்ப சிவனாண்டி சந்திராவை கண்ட்ரோல் பண்றாங்க, அமைதியாயிரு அப்படின்னு. இது கேட்டதும் சந்திராவும் அமைதியா இருக்காங்க. அப்புறமா சாமுண்டேஸ்வரி எப்படியே தேடி பிடிச்சு மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரா நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி பாத்தியா, நல்ல நேரம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்? ரேவதி,
உன்னோட பிடிவாதத்தால இப்படி என்ன ஆச்சு பாரு. மாயா நேர ரேவதியை பார்த்து, ரேவதி நீ இப்படி எல்லாம் பண்ணுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பொண்ணா இருந்து இந்த கல்யாணத்தை ஒழுங்கா ஒத்தி நடத்துவ அப்படின்னு பார்த்தா நீ பாட்டுக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு மாலையை தூக்கி வீசிட்ட. இங்க பாரு, இதுக்காக தான் நாங்க இங்க வந்தோமா? ஒருவேளை உனக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த கல்யாணத்தை நாங்க நிப்பாட்டி இருப்போம்ல. நீ தேவையில்லாம இந்த கல்யாணத்தை நடத்துங்கன்னு சொல்லி இப்ப யாரு அவமானப்பட்டு நிக்கிறது? மாப்பிள்ளை வீடான நாங்க தான் அவமானப்பட்டு நிக்கிறோம். சந்திரா நேரா மாயாவை பார்த்து, மாயா கண்ட்ரோல் பண்ணு. அப்ப மாயா நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி நான் இப்படி கோவமா பேசுறேன் அப்படின்னு தயவு செஞ்சு கோச்சுக்காத. சூழ்நிலையாலதான் நான் இப்படி கோவமா பேசுறேன். நீ எதுக்காக இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொன்ன? ஏற்கனவே இந்த கல்யாணம் எப்படி நிக்கும் அப்படின்னு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நீ வாய்ப்பு கொடுக்கற மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அதே நேரத்துல சாமுண்டீஸ்வரி மண்டபத்துக்கு வராங்க. அப்ப அங்க உள்ள ரவுடிங்க சாமுண்டீஸ்வரி பார்த்து, ஏய் இவளை விடக்கூடாது அப்படின்னு சொன்னதோட நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா அந்த ரவுடிகளை பார்த்துட்டு, அந்த ரவுடிகளை பார்த்து இங்க பாருங்க, மரியாதையா அந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்ல அந்த ரவுடிங்க வந்துட்டு சொல்றாங்க, இங்க பாரு உன்னை இந்த மண்டபத்துக்குள்ள விடக்கூடாது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. உன்னை இந்த மண்டபத்துக்குள்ள விட மாட்டோம் அப்படின்னு. அதே நேரத்துல மயில் வாகனம் மாடியில இருந்து பாக்குறாரு. பார்த்ததோட சாமுண்டீஸ்வரிய மண்டபத்துக்குள்ள வரவிடாம தடுக்கிறத மயில் வாகனம் பாக்குறாரு. பார்த்ததோட அட்டைய மண்டபத்துக்குள்ள வரவிடாம தடுக்கிறீங்களாடா, இருக்குடா அவங்களுக்கு அப்படின்ட்டு மயில் வாகனம் ஓடி போய் சாமுண்டீஸ்வரியோட துப்பாக்கி எடுத்துட்டு வராங்க. வந்துட்டு நேரா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கியை வீச சாமுண்டீஸ்வரி டக்குன்னு அந்த துப்பாக்கியை வாங்கி நேரா அந்த ரவுடிகளுக்கு எதுக்க காமிச்சதோட அந்த ரவுடிங்க ரொம்ப அதிர்ச்சி ஆகுறானுங்க. அப்ப அந்த ரவுடிங்க தப்பிச்சு அந்த இடத்துல இருந்து ஓடுறானுங்க. மயில் வாகனம் நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அத்தை நீங்க எங்கதான் போனீங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதை விடுங்க மாப்பிள்ள, இது மாதிரி கல்யாணம் நடந்துருச்சா? அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, அத்தை உங்க வளப்பத்தை நம்ம ரேவதி எப்படித்த நீங்க இல்லாம இந்த கல்யாணத்தை ஒத்துப்பா? அவ நீங்க தான் இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு கல்யாணமே வேணாம் அப்படின்னு நிக்கிறான். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அப்படா நல்ல வேலை மாப்பிள்ள, கல்யாணம் நடந்துருச்சோன்னு நினைச்சிட்டேன். மயில்வாகனை கேக்குறாரு, அத்தை அப்படி நீங்க எங்கதான் போனீங்க, என்ன ஆச்சு? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள அத பத்தி இப்ப பேச முடியாது, நான் இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீரா மண்டபத்துக்குள்ள வராங்க. இன்னொரு பக்கம் ரேவதி அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும் பொழுது சாமுண்டீஸ்வரி வராங்க. சாமுண்டீஸ்வரி வந்ததோட நம்ம மயில்வாகன நீரா பரமேஸ்வரி கிட்ட, அத்தை வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, அப்பாடா இனிமே இவ பாத்துப்பா அப்படின்னு. இன்னொரு பக்கம் மயில்வாகனம் சொல்றாரு, எங்க அத்தை அந்த மகேஷுக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு என் அப்பா முருகன் என்ன திரும்ப சொன்னா, சாமுண்டீஸ்வரியோட கைனால தாலி எடுத்து கொடுக்க கார்த்தி ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுவான் அப்படின்னு சொன்னான். அதனால கண்டிப்பா நடக்கும். சாமுண்டீஸ்வரி வந்துட்டால இனிமே நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல மயில் வாகனமும், பாட்டி நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம சாமுண்டீஸ்வரிய பார்த்ததோட நம்ம ரேவதி நம்ம ரோகிணி எல்லாருமே போயிட்டு அவங்க அம்மாட்ட போயிட்டு, அம்மா அப்படி எங்கதாம்மா போனீங்க, ஏதாவது பிரச்சனையாமா உங்களுக்கு? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லம்மா. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்புறம் எங்கதாம்மா போனீங்க? நீங்க கோயிலுக்கு போயிட்டதா சித்தி சொன்னாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்க்க, அப்ப சந்திரா நேரா ரேவதி கிட்ட, ரேவதி இது மாதிரி அக்கா கோயிலுக்கு போயிட்டான்னு ஒருத்தவங்க சொன்னாங்க, அதை வச்சுதான் சொன்னேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, இங்க பாரு சந்திராவுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னதோட ரேவதியும், சரிம்மா உங்களுக்கு என்னதான் ஆச்சு, நீங்க எங்கதான் போனீங்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி அதை விடு, நல்ல நேரம் போயிருச்சா? சந்திரா சொல்றாங்க, அக்கா நல்ல நேரம் போயிருச்சு, இனிமே ரேவதியோட கல்யாணத்தை இப்பதான் நடத்துறது. அப்ப சிவனாண்டி டக்குன்னு, ஏ சாமுண்டீஸ்வரி நான் தான் சொன்னேன்ல இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது, அவமானப்பட்டு நிக்க போறது நீதான் அப்படின்னு நான் சொன்னேன்ல, கொஞ்சமாவது கேட்டியா? இந்த கல்யாணம் இனிமே நடக்காது, நீ அவமானப்பட போற. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சிவனாண்டியை பார்த்து, இங்க பாரு சிவனாண்டி, பேசுற அளவுக்கு எவ்வளவு வேணாலும் பேசிக்க, இன்னைக்கு கண்டிப்பா உறுதியா இந்த கல்யாணம் நடக்கும், நீ பார்க்கதான் போற அப்படின்ட்டு நேரா ஐயரை பார்த்து, ஐயரே நல்ல நேரம் என்னன்னு சொல்லுங்க. ஐயர் சொல்றாரு, இது மாதிரி இன்னும் 2 மணி நேரத்துல ஒரு நல்ல நேரம் இருக்கு. அப்ப சாமுண்டீஸ்வரியும், சரி அந்த நேரத்திலேயே ரேவதியோட கல்யாணத்தை வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் மகேஷும் அந்த மாயாவும் துருன்னு முழிச்சிட்டு நிக்கிறாங்க. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா என்னதாம்மா ஆச்சு உங்களுக்கு? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி அதை பத்தி இப்ப பேச முடியாது, அப்புறமா
நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா பரமேஸ்வரியை பார்த்துக்கிட்டு மனசுல என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஏ பரமேஸ்வரி, உன் பேரனை எப்ப என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு இப்படி காத்துக்கிட்டு இருக்கியா? நீ என்ன நினைச்சாலும் நடக்காது. ஏ சிவனாண்டி, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு தானே நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்க போகுது. நீ பார்க்கதான் போற. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சி தான் நடக்க போகுது அப்படின்னு. இந்த வீட்டோட டிரைவர் தான் என் பொண்ணுக்கு தாலி கட்ட போறான். எல்லாருமே பார்த்துட்டு ஷாக் ஆகுங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க. மாயா நேரா மகேஷ பார்த்து, இங்க பாரு மகேஷ், இவ வருவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப மகேஷ் சொல்றாரு, நம்மளை பத்தின உண்மை அந்த பொம்பளைக்கு தெரியுமே, எப்படி ரேவதியோட கழுத்துல என்ன தாலி கட்ட வைப்பா? அப்ப மாயா சொல்றாங்க, டேய், நம்ம இப்பவே தப்பிச்சு போறது நல்லது. அப்ப மகேஷ் சொல்றாரு, ஆமா மாயா, இந்த சந்திரா பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம தான் பிரச்சனையில சிக்கிப்போம், வா தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது சாமுண்டீஸ்வரி டக்குன்னு அவங்கள கூப்பிடுறாங்க, எங்க போறீங்க? அப்ப மாயா சொல்றாங்க, இல்ல மேடம், 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தானே கல்யாணம், அதான் ரூமுக்கு போறோம். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதெல்லாம் தேவையில்ல, நீங்க இங்கே உட்காருங்க. இது கேட்டதும் மாயா சொல்றாங்க, டேய், இந்த பொம்பளை கண்டிப்பா நம்மள எங்கேயும் விட போறது கிடையாதுடா. போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதுக்காக தான் இவ நம்மள கூப்பிடுறா. நம்மள எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும். அப்ப ரேவதி நேரா மகேஷ பார்த்து, மகேஷ், நீங்க இங்கே இருங்க, எங்க போறீங்க? இது கேட்டதோட மகேஷும், சரி ரேவதி, நான் எங்கேயும் போகல அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி மயில் வாகனத்தை கூப்பிட மயில் வாகனம் அந்த இடத்துக்கு வராரு. மயில் வாகனம் வந்து கூட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க இருந்த டிரைவர் ராஜா எங்க? அப்ப நம்ம மயில் வாகனம் நினைக்கிறாரு, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக முக்கியமான ஆதாரத்தை கூட்டிட்டு வர்றதுக்காக கார்த்தி போயிருக்காரு. இத பத்தி நான் எப்படி அத்தை கிட்ட சொல்ல? சரி, இப்போதைக்கு சொல்லி வைப்போம். டிரைவர் ராஜா ஏதோ இந்த ஹோட்டல் சம்பந்தமா போயிருக்காரு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்ல, நம்ம மயில் வாகனம் நினைக்கிறாரு, கார்த்தி மாப்பிள்ள அப்படி இங்கதான் போனாரு. சரி, நம்ம போன் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு கார்த்திக்கு நேரா போன் அடிக்கிறாங்க. கார்த்தி போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மயில் வாகனம். அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள, நீங்க இங்கதான் இருக்கீங்க? கார்த்தி கேக்குறாரு, கல்யாணம் நடந்துருச்சா? அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, கல்யாணம்லாம் இங்க ஒன்றும் நடக்கல. கடைசி நேரத்துல ரேவதி வந்துட்டு அவங்க அம்மா இருந்தாதான் தாலி கட்டுவேன்னு சொல்லிட்டா. இதனால இந்த கல்யாணம் நடக்கல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க வாங்க சீக்கிரம். இது கேட்டதோட கார்த்தியும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்புறமா சாமுண்டீஸ்வரி வந்துட்டு எங்க கார்த்தி அப்படின்னு தேடும் பொழுது, கார்த்திய வந்து எங்க டிரைவர் ராஜா அப்படின்னு தேடும் பொழுது அப்பதான் நம்ம மயில்வாகனம் சொல்றாரு, அவர் வந்துட்டு முக்கியமான இடத்துக்கு போயிருக்காரு, வந்துருவாரு அப்படின்னு. அதே நேரத்துல கார்த்தி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கார்த்தி வந்ததோட சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, உனக்காக தான்ப்பா காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்ப ஐயர் சொல்றாரு, அம்மா நல்ல நேரம் வந்துட்டு. அப்பதான் நம்ம ரேவதியை பார்த்து சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி, உனக்கு ஏத்த மாப்பிள்ள அந்த நிக்கிறானே அவன் தான். இது கேட்டதும் ரேவதிக்கு ரொம்ப ஷாக்கு. அப்ப மாயா நினைக்கிறாங்க, ஆஹா, இந்த பொம்பளை அவளோட திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாளே அப்படின்னு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, அம்மா என்னம்மா இது, திடீர்னு அந்த டிரைவரை மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க, என்னம்மா நடக்குறீங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எல்லாமே உன்னோட நல்ல லைஃப்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதனால நீ அமைதியா இரு. இது கேட்டதும் ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அந்த மாயா மகேஷ் பத்தின உண்மைகளை நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்லிடுறாங்க. இது கேட்டதும் மாயா மகேஷ் பயத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அப்கமிங் எபிசோட் இப்படிதான் நடக்க போகுது. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.